Hello friends, welcome to my channel Me and Mamiyar. Hello friends, welcome back to my channel Me and Mamiyar. So, hi auntie. வாமா என்ன லஞ்ச் ஆண்டி இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து ஸ்பெஷல் பிரியாணி பண்ண. இதுல 2 கரண்டி எண்ணெய் ஊத்துறமா. ஓகே ஆண்டி. குழிக்கரண்டி 2 கரண்டி எண்ணெய். தேவையான பொருட்கள் சொல்லிடலாமா ஆண்டி? எல்லாம் வச்சிருக்கேன் பார். சொல்லுங்க. எத்தனை வெங்காயம்? இது 3 வெங்காயம். ஓகே. மசாலா ஆமா. புதினா. இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே ஆண்டி. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம். சிக்கன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிர், ஓகே, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஆமா, லெமன் எல்லாமே இதுல பூஞ்சி ரெடியா இருக்கு. மேரினேட் பண்ணிட்டீங்க? ஆமா, ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்ணின்னு இருக்கு. ஓகே. இது தாளிக்கிறதுக்கு எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு. சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஓகே ஆண்டி. இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே ஆண்டி. பெரிய கிளாஸ்ல 2 கிளாஸ். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். ஓகே. வச்சுக்கலாமா? இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இரு, மேலே தெறிக்க போகுது. ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். ஓகே. அதுக்குள்ள மிக்சியில போய் இதை அரைச்சி வந்து. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே ஆண்டி. அரைச்சிட்டீங்களா? இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இது நல்லா வதங்கட்டும். இது கூட புதினா போட்டு, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய். ஓகே ஆண்டி. நல்லா வதங்கும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கினாதான் நம்மளுக்கு அந்த பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பயுமே இஞ்சி பூண்டு தானே ஆண்டி அரைப்பீங்க? வெங்காயம் என்ன புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிட்டீங்க? இந்த சீரக சம்பாக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டா நல்லா இருக்கு. சரி, கிரீன் கலர்ல வருமா இந்த பிரியாணி? இந்த மாதிரிலாம் வராது, நார்மலா தான் இருக்கும். புதினா போட்டு வதக்குறோம்ல, ஆமா, அது வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃப்ளேவர்ஸுமா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லி. நானே இந்த பிரியாணி பண்ணலான்னு நினைச்சேன். பெங்களூர்ல வந்து பிரியாணி, தொன்ன பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னும் ஒயிட் பிரியாணியா என்னென்னமோ இருக்கு, எல்லாத்தையும் ஒரு நாள்ல ட்ரை பண்ணலாம். நல்லா வதங்கணும்மா. ஓகே ஆண்டி. வதங்கட்டும். இதுல 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கம்மா. ஓகே ஆண்டி. 3 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். 1 2 3 3.5 கிளாஸ் தண்ணி. ஓகே ஆண்டி. இப்போ ரெடியா சூடு பண்ணிட்டோம்னா கொதிக்க வச்சு ஊத்த போறோம். சீக்கிரமா ரெடி ஆயிடும் பிரியாணி. ஓகே. இது நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாமா? சரிங்க ஆண்டி. போட்டுட்டா அதுலயே எல்லாம் போட்டுட்டேன் நான். காரம் நல்லா வதங்கலாம். வந்துட்டோம். ஸ்மெல் எப்படி இருக்குது? இன்னும் ஸ்மெல் வரல ஆண்டி. இன்னும் வரலையா? இன்னும் வரல. அரிசி போட்டாதான் வரும் நிறைய.
கொஞ்சம் வதக்கட்டோமா? ஓகே ஆண்டி. இந்த தண்ணி சூடானோடனே இல்ல ஊத்திடலாம். அரிசி எவ்வளவு நேரம் ஆண்டி ஊற வைப்பீங்க? இது சீரக சம்பான்றதால ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். தண்ணி சுட்டுச்சுமா? ஓகே ஆண்டி. இதுல ஊத்திக்கலாம். சிக்கன் வதங்கிடுச்சா? அரிசியும் சிக்கனும் அப்போ ஒன்றா வந்துடும். ஓகே. தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டணும். அரிசி போட்டலாமா? தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்சு. கொத்தமல்லி போட்டு எத்தனை விசில் ஆண்டி விடுவீங்க? ஒரு 2 சவுண்ட் வந்தோடனே சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு ஆண்டி. ஓகே. இப்போ வருது ஆண்டி வாசனை. வாசனையா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு ஆண்டி. பிரியாணி நல்லா வந்திருக்கு. கரெக்டா அளவா வச்சோம்னா கரெக்டா இருக்கும். சூப்பரா வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரியாணி கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறேன். ஓகே ஆண்டி. எப்படி வந்திருக்குன்னு சுட போதும் ஆண்டி. கொதிக்குது. அந்த பிரியாணி மட்டும் கொதிக்க கொதிக்க சாப்பிடுவீங்க. சூடா சாப்பிட்டாதான். எப்படி இருக்கு ஆண்டி? எல்லாம் கரெக்டா இருக்கா? பக்காவா இருக்கா? நல்லா வந்து சூப்பரா இருக்கு. சூப்பர். ஓகே ஆண்டி. தயிர் பச்சடி பண்ணிடலாமா? ஓகே. இன்னைக்கு நான் தயிர் பச்சடி வந்து ஃபுல்லா சின்ன வெங்காயத்துல பண்ணியிருக்கேன். எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஓகே. என்ன ஆண்டி வித்தியாசம்? பெரிய வெங்காயத்துக்கும் நம்ம பெரிய வெங்காயத்துல தான் சாப்பிட்டுருக்கோம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்றாங்க. போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. பிரியாணில காரம் எல்லாம் சாப்பிட்றதால கொஞ்சம் சின்ன வெங்காயமா சாப்பிடலாம். ஓகே. உப்பு பார்த்துக்கிட்டா? கரெக்டா இருக்கா ஆண்டி? கரெக்டா இருக்கு. ஓகே ஆண்டி. சிக்கன் பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. நாளைக்கு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். ஓகே ஆண்டி. பை. பை. Thank you for watching, friends.